The cinematographer and the production designer, please come on stage. வணக்கம். ஒரு டைரக்டருக்கோ திரைக்கதை ஆசிரியருக்கோ ஆரம்பத்தில் ஏற்படும் குழப்பம் எல்லாம் எனக்கும் இருக்கிறது. எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? இந்த கதையை நாங்கள் சந்திச்சதை பற்றி ஆரம்பிக்கிறதா, முதல்ல எங்கே பார்த்ததுன்னு நினைக்கிறதா? எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு பாவலர் பிரதர்ஸ்ன்னு தெரியும். நான் அமர் தான் இளையராஜான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அங்கே இளையராஜா அப்படின்னா இவர் எந்திரிக்காமல் உட்காந்துட்டு இருக்காரு, வேற யாரோ நடந்து வராங்க. அவ்வளோதான் தெரியும் எனக்கு. அதற்கு பிறகு சார் நான் அந்த மாதிரி மியூசிக்கு ரசிகன் ஆரம்பிச்சு அது கொஞ்ச நாளில் அண்ணன் ஆகி ஐயா ஆகி தூங்குவோம். ஆனால் நான் பல இரவுகள் இளையராஜா சாராகவே நடித்தா எப்படி இருக்கும்னு என் மனசில் நடித்து பார்த்துட்டு படுத்துகிட்டே இருந்திருக்கேன், தூக்கம் இல்லாமல். மேனிஃபெஸ்டிங். நான் 2 பேருடைய வாழ்க்கை வரலாறு தான் நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஒன்று இசைஞானி இளையராஜா அவர்களுடையது, இன்னொன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடையது. ஒன்று நடக்குது. இது எனக்கு மிகப்பெரிய கர்வத்தை கொடுக்குது. இந்த இடத்துக்கு வர முடிஞ்சது, இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குங்கிறது. ஏதோ ஒரு புதிய உலகுக்கு அந்த மாதிரி சொல்ல வரும்போது என் நண்பன் இளையராஜா உலகத்தில் நம்ம எதையோ அதிசயமாக பார்ப்போம். உலக அதிசயங்கள் எத்தனையோ சொல்லுவாங்க. இன்றைய அதிசயம் தாஜ்மஹால் சொல்லுவாங்க. இப்படி ஒன்று அதில் இளையராஜா ஒரு பெரிய நினைவு. இந்தியாவிலேயே இதுவரையிலும் நானும் சினிமா கலைஞர் வந்திருக்கேன், எத்தனையோ மியூசிக் ஒர்க் பண்ணியிருக்கேன். அத்தனை பெருமக்களுக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். 21 வேட்பாளர்கள் கொண்ட பட்டியலை அறிவித்திருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி 16 வேட்பாளர் கொண்ட பட்டியலை அறிவித்திருக்கிறார். தேமுதிகவோட கூட்டணி என்று அறிவித்திருக்கிறார். அந்த பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் விட்டு போட்டு ராஜா சார் எங்கே இருக்கிறாரோ அங்கே நான் வந்துடுறேன்ப்பான்னு ஓடி வந்துட்டேன். ஒரு ஆச்சரியம். ராஜா சாரை பற்றி இன்னும் நிறைய சொல்ல போகிறீங்க. அது கொல்லன் பட்டறையில் ஊசி விற்கிற விஷயமா இருக்கும். திரு கமலஹாசன் சார்லாம் ராஜா சாரை கமலஹாசன் சார் அனுபவித்து அதை நம்ம கேட்கணும். அதுதான் அந்த அது அனுபவம் அப்படி இருக்கும். ஏன்னா இசையை வார்த்தையாக்குவது அவ்வளோ சுலபம் இல்லை. திரு கமலஹாசன் சாருக்கு நிறைய லாபகமாக சாத்தியம். அண்டு பாரதிராஜ் சார், பாரதி மாமா சொன்ன மாதிரி எவ்வளவு காட்சிப்படுத்தலை எப்படி பின்னி படம் எடுத்திருப்பாங்க. அது அந்த இசையை எப்படி கொண்டு வந்திருப்பாங்க. நிறைய வியப்பு பார்த்துட்டே இருக்கும். ராஜா சாருடைய பயோபிக் வரப்போகுது அப்படின்னோடனே நான் அது ஒரு பெரிய சேலஞ்ச் ஆச்சு அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா ராஜா சாருடைய இசையை கேட்பது ரொம்ப ஈஸி, சுலபம், ரசனை, சுகம். ராஜா சாரை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது
சாரை வந்து அது அவருடைய கதை அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடி எவ்வளோ டிஸ்கஷன் நடக்கும், எங்கே ஆரம்பினா அந்த கதை வந்து ஒரு கதை இல்லை, ஒரு பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு சகாப்தம். அது வந்து எத்தனை வால்யூம் போட்டாலும் தாங்காது. இப்போ அதுக்குள்ளே எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு அந்த டைரக்டருடைய ஸ்க்ரீன் பிளே வந்து நான் நினச்சி பார்க்குறேன். அது வந்து ஒரு கற்பனை கேட்டாத ஒரு ஆச்சரியமாக இருக்குது. எதிர்பார்ப்புகள் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு கண் முன்னாடி தெரியுது. அண்டு தனுஷ் சார் கேட்கவே வேண்டாம், அந்த கமல் சாருக்கு பிறகு ஒரு சின்ன எக்ஸ்பிரஷனில் வந்து அவ்வளோ பெரிய டீட்டெயிலிங் காட்டக்கூடிய ஒரு மகா நடிகன். ரொம்ப ஆச்சரியமான ஒரு பிறவி, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொடுக்கக்கூடியவர். அவர் வந்து கட்டாயமாக ராஜா சாரை எப்படி கொண்டு வர போகிறாருங்கிறது பார்க்குறக்கு, அந்த சேஞ்ச் ஓவர், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்காக நம்ம காத்திருக்கிறோம். பயோபிக்னாலே ஒரு பெரிய சேலஞ்ச் தான் அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம். நான் வந்து ரெண்டு செய்தி மட்டும் நான் விடைபெற நினைக்கிறேன். சாலமன் பாப்பியா சார் இல்லைன்னு சொல்லிட்டு அம்மா வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் 3 நிமிஷம் எடுத்தாங்க. நான் வந்து அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு முன்னாடியே கொஞ்சம் முடிச்சிடணும்னு நான் பார்க்குறேன். ராஜா சாருடைய கதைகளில் வந்து பின்னாடி தேடி பார்த்தா, நான் ஒரு செய்தியாளர், ஒரு பத்திரிகையாளருங்கிறனால அந்த செய்தியை மட்டும் அதை ஷேர் பண்ணி பார்க்குறேன். கொஞ்சம் அநேகமாக நான் கேள்விப்பட்டு வெளியில் வராத செய்தி. ராஜா சார் எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான மனிதர், எப்படி வரலாற்றில் பதிவாக வேண்டிய ஒரு மனிதர், எப்படி வந்து இதற்கு முன்னும் பின்னும் இல்லாத ஒரு வரலாறு இல்லாத மனிதர் அப்படின்னா 2 முக்கியமான இன்சிடென்ட்களை சொல்லணும். ஒன்று, உங்களுக்கெல்லாம் பிரபலமாக தெரிஞ்ச சினிமா துறையில் வந்து ரொம்ப பெரிய, கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஏற்பட்ட திரைத்துறையில் நடந்த ஸ்ட்ரைக். அந்த ஸ்ட்ரைக் வந்து அறிவிக்க போகிறாங்க. அது எத்தனை நாளில் முடியும், எப்போ முடியும்னு தெரியாது. ஒட்டுமொத்த திரையுலகமும் சேர்ந்து அந்த ஸ்ட்ரைக்கை நடத்துது. அப்போ பிரசாத் ஸ்டுடியோவில் ராஜா சாருடைய அலுவலகத்துக்கு முன்னாடி சார் வந்து அந்த 7:30 மணிக்கு அந்த தன்னுடைய ஆரம்பிச்சுட்டு அப்புறம் டிஃபன் பிரேக்குக்காக வெளியே வர்றாங்க. வெளியே வரும்போது இயக்குநர்கள் சங்கத்திலேருந்து பாலச்சந்தர் சார், தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து KR சார், நடிகர் சங்கத்திலேருந்து திரு சிவகுமார் சார், இந்த மாதிரி ஒரு பெரிய கேங்கே நிற்கிறாங்க. எல்லாருமே விஐபிகள். அவங்க வந்து ராஜா சாரை பார்த்துட்டு, ராஜா இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம் அப்படின்னு. அப்படியா, சரி, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு. நான் பாட்டெல்லாம் பண்ண வேண்டாமா, நானும் மியூசிக்கெல்லாம் நிப்பாட்டிடுவோம். இல்லை, நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம், நீங்கள் மியூசிக் பண்ணுங்க அப்படின்றாங்க. நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம், நீங்கள் மியூசிக் கண்டினியூ பண்ணுங்கள், நீங்கள் கம்போசிங் கண்டினியூ பண்ணுங்கள், நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணுங்கன்னு இருக்காங்க. யூ ஓன்ட் பிலீவ், 6 மாதம் ஒட்டுமொத்த தமிழ் திரை உலகமும் ஸ்ட்ரைக் செய்து ஸ்தம்பித்து நிற்கிறது. 6 மாசமும் ஸ்ட்ரைக் பீரியட்ல இடைவிடாது இளையராஜாவின் இசை ரெக்கார்ட் ஆகி கொண்டே இருந்தது. என்ன காரணம் ராஜா கேட்கிறார். என்னம்மா, ஏதாவது பிரச்சனை வரப்போகுது, நீங்க எல்லாருமே ஸ்ட்ரைக் பண்றீங்க, எல்லாருமே சொல்றீங்க, அப்ப என்னை மட்டும் பண்ண சொல்றீங்களே அப்படின்னா, இது எத்தனை நாளைக்கு வந்து ஸ்ட்ரைக் போகுமோ தெரியாது. ஸ்ட்ரைக்கு முடிஞ்சு நாங்கள் திரும்ப ஷூட்டிங் போகும்போது எங்களுக்கு ஏதாவது காட்சி வேண்டாமா, உங்களுடைய பாட்டை வச்சு தான் நாங்கள் படப்பிடிப்பே ஆரம்பிக்கணும் அப்படின்னாங்க. அந்த மாதிரி ஒட்டுமொத்த திரையுலகமும் இயங்காமல் ஸ்தம்பித்து நிற்க போதும் இயற்கையை போலவே தன்னுடைய இசையை போலவே இயங்கிக் கொண்டே இருப்பவர் இளையராஜா. அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான மனிதர். 2வது ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு பீரியட் நம்ம சொல்லலாம். எல்லாருக்குமே இப்போ வந்தாங்க, இப்போ போனாங்க, இப்போ வந்தாங்க, இப்போ போனாங்க, இந்த பீரியட் இந்த பீரியட் சொல்லலாம். ஆனால் ராஜா சாரை நம்ம பார்க்குறோம். அது ஒரு சாரோட புராணம் பண்ணும்போது சொன்னாங்க, இந்த நிலா அது வானத்து மேலே பாட்டு இருக்குல்ல அப்படின்னா, ஆமாம், அது ஒரு தாலாட்டு பாட்டு தெரியுமா அப்படின்னாங்க. நிலா அது வானத்து மேலே தாலாட்டு பாட்டா? அது மணிரத்னம் சாருக்கு எப்படி போட்டு கொடுத்தேன்னு சொல்லி சொன்னாங்க. அதை வந்து போட்டு அது எப்படி வந்து தாலாட்டு பாட்டா இருந்தது, அப்புறம் எப்படி அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு எழுச்சி மிக்க ஒரு பாட்டா மாறிச்சு, ஒரு கிளர்ச்சி மிக்க பாட்டா மாறிச்சு நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு சின்ன சேஞ்ச் ஓவரில் எப்படி டீட்டெயில் கொடுக்குறாங்கன்னு அப்படி வந்து அந்த காலம் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்குறோம். அது வந்து ஏதோ பழைய பாட்டே சொல்லிட்டு போகிற வழி நடுக்க காட்டுமில்லை அண்ணன் வெற்றிமாறனுடைய இதில் அது எப்படி சூத்திங்கா இருக்கும். அதை கேட்டுட்டா அந்த காடு, அந்த இருட்டு, அந்த பூச்சிகள், அந்த அத்தனையுமே பக்கத்துல காதலி, அந்த சொல்ல முடியாம தவிக்கிற அந்த தவிப்பு, அது அத்தனையுமே கண்ணுக்குள்ள வந்துருது. இப்ப கரண்ட்ல இவ்வளவு லாங் பீரியட், அம்மா சொன்ன மாதிரி எங்களுடைய அப்பா காலத்திலிருந்து, என்னுடைய காலத்திலிருந்து, என்னுடைய பிள்ளைகள் காலம் வரைக்கும் இது வெறும்ன இசையுடைய டிராவலா மட்டும் இல்லாம அவருடைய ப்ரொஃபஷனுடைய டிராவலாகவும் இருந்திருக்கு. ராஜா சார் மட்டும்தான் அவருடைய அலுவலகத்தில் மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் எவ்ரி டே 365 டேஸ் முழுக்க குறைந்தபட்சம் 10 இயக்குனர்கள் அல்லது தயாரிப்பாளர்கள் வந்து 25-30 இயக்குனர் தயாரிப்பாளர் வரை தினம்தோறும் ராஜா சாரோடைய ஆபீஸ் வாசல்ல நின்று இருக்கிறாங்க. எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க, எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க, எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க. கிட்டத்தட்ட 10 to 30 இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள் வரை ஒரு நாள் பாக்கலாம். 365 டேஸ். இது வந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு மேல நடந்துகிட்டு இருந்த விஷயம். ஒரு நாள் 2 நாள்ல எவ்ரி டே. கற்பனை பண்ணுங்க, ஒரே தீபாவளியில 3 படங்கள்,
ஒரே தீபாவளியில ஒன்னு ஆன்மீக படம், ஒன்னு கிரைம் படம், ஒன்னு சோசியல் படம், இப்படி நிறைய விஷயம். ராஜா சாருடைய இசையில மட்டும் இல்ல, அவருடைய ப்ரொஃபஷன்லையும் ஒரு ஒரு மெஷின் போல, ஒரு மேக்னெட் போல, ஒரு மெஜிஷியன் போல, அது என்னவாலாம் இருந்திருக்காருங்கிறது சொல்லவே முடியல. அது பெரிய ஆச்சரியங்களுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு ராஜா சார். ராஜா சார் வந்து ஒரு மல்டி டைமென்ஷனல் பர்சனாலிட்டி. அவருடைய ஆன்மீக உலகம், அவர் ஒரு ஆச்சரியமான புகைப்பட கலைஞர் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பாலுமேந்திரா சார் வந்து இவருடைய போட்டோகிராஃபி ஸ்கில்ல பார்த்துட்டு அவருடைய கேமரா ஒன்று இந்த கேமராவில் எடுத்து பாருங்க நீங்க சூப்பரா இருக்கும்னு சொல்லி சொன்னார். அந்த மாதிரி அவருடைய ஆன்மீக பயணம் சொல்லவே முடியாது, அவ்வளவு ஆச்சரியமான உணர்வுபூர்வமா டைரக்டா ஹார்ட்டை டச் பண்ணக்கூடியது. அவருடைய பர்சனல் லைஃப், அதுல வந்த மாற்றங்கள் எவ்வளவு. நான் வந்து அமரன் சாரோட ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் பண்ண போது அவருடைய வாழ்க்கை வரலாறு, 2 பேருடைய வாழ்க்கை வரலாறு இணைஞ்சது தானே. நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் டி கே ரங்கராஜன் சொல்றாரு, அவங்க எப்படி பேட்டவாய் தலையில, முக்கொம்புல, திருச்சியில எல்லாம் வந்து அவங்க வந்து பெல் நிறுவனம், அந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் எப்படிலாம் அந்த காலத்துல வந்து அவருடைய மூத்த சகோதரர் பாவலரோட சேர்ந்து இசையமைச்சிருக்காங்க. இப்படி ஒரு டிராவல் லைஃப்ல வந்து ஒரு 13-14 வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்படி ஒரு லாங்கஸ்ட் அண்ட் பியூட்டிஃபுல் அண்ட் ஈவென்ட்ஃபுல் இவ்வளவு ஆச்சரியமான டிராவல் வந்து கற்பனை பண்ண முடியாது. அம்மா சொன்னது போல உங்களுடைய காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம். உங்களுடைய அன்போடு அங்கீகாரத்தோடு இது போன்ற மேடைகள் கிடைக்கிறது என்பதே இறைவனுடைய கொடை. நீங்கள் இன்னும் எங்களை வழிகாட்டி கொண்டே இருக்க வேண்டும். இந்த அற்புதமான முயற்சியில், இந்த பயோபிக் அப்படின்னாலே எப்பயுமே சேலஞ்சஸ் அதிகமானது, அதில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த சேலஞ்சஸை டைரக்டர் அண்ட் ஆப்வியஸ்லி த கிரேட் ஹீரோ அவங்க எல்லாருமே சேர்ந்து ஃபுல்ஃபில் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இறைவன் துணை இருக்கட்டும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் மட்டும் பேச சொல்லியிருக்காங்க. எங்கள் நடுவர் சாலமன் பாப்பையா பெல் அடிக்க இங்கே இல்லை, இருந்தாலும் அந்த நேரத்துக்குள்ளே, குறித்த நேரத்துக்குள்ளே நான் முடிச்சிருவேன். இந்த மேடையில் இருப்பது மெய்ச்செலிர்ப்பை ஏற்படுத்துகிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. தேவதேவனுடைய ஒரு கவிதையோடு ஆரம்பிக்கிறேன். இந்த இலைகளுக்குள் பொதிந்திருக்கும் நடனத்தை கண்டுகொள்ளுவதற்காக எவ்வளவுதான் இந்த இலைகளை கைப்பற்றினாலும் இலைகளைத்தான் பற்ற முடிகிறதே ஒழிய அந்த நடனத்தை கைப்பற்ற முடியவில்லை என்ற தேவதேவனுடைய ஒரு கவிதை இருக்கிறது. ராஜா சாரனுடைய இசையை பற்றி சொல்லுவதற்கு இதைவிட பொருத்தமா வேற எந்த கவிதையும் இருக்க முடியாது. அந்த இசை அமைக்கப்பட்ட பிறகு அதை கூறு செய்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்காரு, இந்த ராகத்தை உபயோகப்படுத்தியிருக்காரு, இப்படியெல்லாம் செஞ்சிருக்காரு என்று எவ்வளவுதான் அதை அணுகி சென்றாலும் அணுக முடியாத ஏதோ ஒன்று அந்த இசையில் இருந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் என்னை போன்ற லட்சக்கணக்கான பேரை ராஜா சார் அவர்களினுடைய இசை மேதமைக்கு முன்னால் விம்மலோடு கைகூப்பி நிற்க வைத்திருக்கிறது. முதலில் தன்னுடைய வாழ்க்கையை படமாக எடுக்க அனுமதி தந்ததற்காக ராஜா சார் அவர்களுக்கு நன்றி. இந்த இடத்துல வந்து கேமராக்கள் அதிகமாகவும் உட்கார்ந்திருப்பவர்கள் குறைவாக இருக்கிறதுனால நீங்க ரொம்ப கைத்தட்டலன்னு நினைக்கிறேன். ஆனா கைத்தட்டலாம், பரவாயில்ல. எங்களுக்கெல்லாம் அவருடைய மியூசிக் ஒண்ணுதான் தெரியும். உலகத்தர இசை அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த உலகத்தர இசை இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு ராஜா சார் இசை இங்க இருக்கு, அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். என்ன சார் எங்களை செய்யறீங்க? எங்களுடைய பயணங்களின் போது கூட இருக்கீங்க. யாருமே பகிர்ந்து கொள்ள முடியாத எங்களினுடைய வருத்தங்களின் கூடவும் சோகங்களின் கூடவும் எங்களினுடைய தாய்மடியாக உங்களினுடைய இசைதான் திரும்ப திரும்ப இருக்கிறது. அவமானங்களுக்கு நடுவில், துரோகங்களுக்கு மத்தியில், தோல்விகளின் இடையில் எங்கள் கண்ணிலிருந்து சிந்துகிற கண்ணீரை துடைத்து விடுகிற விரலாக உங்களினுடைய இசை மாத்திரமே எங்கள் வாழ்க்கையில் கூட வந்து கொண்டிருக்கின்றது. முதல் காதல், முதலில் பிறந்த குழந்தை, முதல் பிரிவு, எல்லாத்துலயும் நீங்க தான் சார், வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது சார். ஆனா இப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்தோம் என்று சொல்லுவதை விட எங்களுக்கு என்ன பெருமை இருந்திருக்க முடியும்? பிகாசோ என்கின்ற மகத்தான ஓவியரினுடைய காலத்தை பற்றி சொல்லுகிற போது அவர் வாழ்ந்த காலம் இந்த வருஷம் சோ இயர் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்ல, அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்களாம். த பிங்க் பீரியட் அண்ட் ப்ளூ பீரியட் என்று பிகாசோவினுடைய காலத்தை சொல்லுவார்களாம்.
ஏனென்றால் ஒரு கட்டம் வரையில் ரொம்ப பிங்க் ஷேட்ல மட்டும் படம் வரைஞ்சிட்டு இருந்தாரு, இன்னொரு காலகட்டத்தில் ப்ளூ ஷேட்ல படம் வரைஞ்சிட்டு இருந்தார். அதனால அந்த காலகட்டத்தையே வருடங்களால் சொல்லுவதை விட பிங்க் பீரியட் ப்ளூ பீரியட்னு சொல்லுவாங்க. நாங்கள்லாம் அப்படித்தான். இளையராஜாவினுடைய காதல் பாடல்களின் காலத்தில் வாழ்ந்தவர்கள், இளையராஜாவினுடைய மெலடிஸ் காலத்தில் வாழ்ந்தவர்கள், இளையராஜாவினுடைய ஆன்மீக பாடல்களின் காலத்தில் வாழ்ந்தவர்கள். அந்த ஒரு சின்ன ஒரு கிட்டாரினுடைய ஒரு அதிர்வில் எங்களினுடைய உயிரையும் ஆன்மாவையும் அதிர வைக்கக்கூடிய ஒரு இசைக்கலைஞனின் காலத்தில் வாழ்ந்தவர்கள். அவ்வளவுதான். நாங்கள் இந்த பெரும் பேரு கிடைச்சிருக்குன்னு எங்களுக்கெல்லாம் ரொம்ப கர்வமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த படத்தை எடுக்க ஒத்துக்கொண்டதற்காக சாருக்கும் அதில் ஈடுபட்டு இருக்கிற அத்தனை கலைஞர்களுக்கும், என்னை போன்ற இசையினுடைய நுணுக்கங்கள்லாம் ரொம்ப தெரியாம ஆனா இளையராஜா சாரினுடைய இசையே வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற லட்சோப லட்சம் ரசிகர்களின் சார்பில் ஒரு நன்றி. இந்த படத்துல நிறைய மியூசிக் இருக்கும்னு எனக்கு தெரியும். அதை பற்றி பேசுறதுக்கு தனியா ஒரு அவையே எங்களுக்கு வேணும். எவ்வளவு சொல்லலாம் இல்ல, எவ்வளவோ சொல்லலாம். ராஜபார்வை படத்துல வார்த்தைகள் இல்லாமல் அந்த ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாத்திரம் வைக்கிற அந்த ஒரே ஒரு காட்சியை எடுத்துக்கங்களேன். ஒரு வயலினோடு அது ஆரம்பிக்கும். அந்த வயலினோடு எங்கிருந்து வீணை வந்து சேர்ந்தது, குழல் எப்போது இணைந்தது, ஸ்ட்ரிங்ஸ் எப்போ கொடுக்க ஆரம்பிச்சாங்க, கிட்டார் எப்போ வந்தது, தபலா எப்போ வந்தது, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார். நாங்க அந்த இசையிலேயே ஐக்கியமாகி அதோடு பயணப்பட்டு அது முடிந்த பிறகு ஆமா இல்ல வீணை கூட வந்தது இல்ல, கிட்டார் கூட வந்தது இல்ல, இதெல்லாம் பின்னாடி வர்ற அனாலிசிஸ். ஆனா அந்த இசையில் இருக்கிற போது இந்த உலகத்தில் 2 பேர் தான் இருக்கிறோம், நானும் ராஜா சாரும். அது கூட இல்லை, இந்த உலகத்தில் அவரோட இசை மாற்றம் தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. அடி பெண்ணே பொன்னூஞ்சல் ஆடும் இளமை, அந்த பாட்டு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அந்த பாட்டு இளமையை கொண்டாடுகிற ஒரு பாடல். அந்த பாடல்ல ஷோபா நடிச்சிருப்பாங்க. பாட்டெல்லாம் முடிஞ்சிடும், அடிப்பெண்ணே அடிப்பெண்ணேன்னு சொல்லி ஜென்சி பாட்டை முடிச்சிருவாங்க. அதற்கு பிறகு ஷோபா காட்சியில வருவாங்க, அவங்க கூட விலகிடுவாங்க. ஆனா அதற்கு பிறகு ஒரு ஜலதரங்கம் ஒரு 28-30 செகண்ட் வரும். அதுதான் வாழ்க்கை, அதுதான் இளமை, அதுதான் இயற்கை, அதுதான் இசை. அதோடு கலந்து விடுகின்ற, அதுவும் நானும் வேறு அல்ல என்கின்ற நிலைக்கு எங்களை எடுத்து செல்லுகின்ற தெய்வீக கானம் தான் ராஜா சாருடைய கானம். இந்த படம் ஏன் முக்கியமானது அதை சொல்லிட்டு நான் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். ஒரு இசை மேதையினுடைய வாழ்க்கையை சொல்லுவது எவ்வளவு முக்கியம்னு சொல்றதுக்கு நிறைய இசைக்கலைஞர்கள் இங்க வரப்போறாங்க. ஹேராம் படத்திலிருந்து இருக்கிற அந்த ஒரு சின்ன பிட்டை பத்தி 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே ஒரு பேஷனோட பேசுகிற இசைக்கலைஞர்கள்லாம் நிறைய பேர் இருக்க போறாங்க. தம்பி தனுஷ் சாருடைய அந்த ரோல்ல நடிக்க போறாங்க. அதனுடைய பொருத்தத்தை 2 பேரும் அருகே அருகே உட்கார்ந்து இருக்கிற போது பார்த்தா எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. இதை விட ஒரு நல்ல சாய்ஸ் இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. தம்பிக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஏன் இது முக்கியமானது? ஏன்னா ஒரு இசை கலைஞனாக அவர் அடைந்த உயரங்கள் அதை விட்டுறலாம். ஆனா ஒரு கிராமத்து மனிதனாக கிளம்பி தனக்குள்ளே இசையை தவிர வேறு எதையுமே கொண்டிராத, யாராலும் உதவி செய்வதற்கு வழியில்லாத ஒரு ஒற்றை இளைஞனாக, அல்லது ஒரு 2-3 இளைஞராக, அவர் தம்பி இருக்காங்க, பாரதிராஜா சார் இருக்காங்க, இவர்கள் 3-4 பேராக யாரும் தூக்கிவிட இல்லாமல் தமிழகத்தின் தலைநகரத்துக்கு வந்து தன்னுடைய உழைப்பால் அர்ப்பணிப்பால் மாத்திரமே தமிழ்நாட்டின், இந்தியாவின், உலகத்தின் இசை அரங்குகளை வியக்க வைக்கிற, மலைக்க வைக்கிற ஒரு மனிதனுடைய வெற்றியை இந்த படம் சொல்ல போகின்றது. இது எத்தனை பேருக்கு என்னங்க அவ்வளவுதானே? இது எத்தனை பேருக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும்னு நினைச்சு பார்க்கறதுக்கு ஒரு பார்வை வேணும். நான் தனியா இருக்கேன், எனக்கு உதவி செய்யறதுக்கெல்லாம் யாருமே கிடையாது, ஆர்வம் இருக்குங்க, ஆனா என்னங்க நமக்கெல்லாம் கிடைக்குமாங்க? இந்த மனநிலையில் நம்மை சுற்றி 1000 இளைஞர்கள், இளம் பெண்கள் இருக்கிறார்கள். இந்த படம் அவர்களுக்கு என்ன சொல்லும் என்றால், உனக்குள்ளே அந்த அர்ப்பணிப்பு இருந்தால், உழைப்பு இருந்தால் நீ எந்த உயரங்களுக்கும் போகலாம் என்று சொல்லுகின்ற ஒரு மனிதரின் வாழ்க்கையை இந்த படம் சொல்ல போகின்றது. அதனால்தான்
இது தமிழ் சினிமா வரலாற்றில், இந்திய சினிமா வரலாற்றில், உலக சினிமா வரலாற்றில் மிக மிக முக்கியமான படமாக இருக்க போகிறது என்று நான் நினைக்கின்றேன். அதற்காக பிரார்த்திக்கின்றேன். ஒரே ஒரு சின்ன காட்சி, நிறைய பேர் சொன்ன காட்சி தான், சொல்லாமல் இருக்க முடியல இந்த மேடையில். அமரன் சார் அதை பற்றி, அந்த காட்சியை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்தால தெரியுதே வானம், அதுக்கு பின்னாடி என்னையா இருக்கு என்று கேட்கிற ஒரு இளம் காதலி, அவளுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு காதலன். பாரதி ராஜா சார் அவருடைய படம் தான், முதல் மரியாதை படம். நீ ஓடு, நான் புல்லாங்குழல் வாசிக்கிறேன் என்று அந்த காதலன் சொல்லுகிறான். அந்த பெண் ஓட ஆரம்பிக்கிறாள். அந்த இசை தொடருகிறது, அவ்வளவுதான், வசனம் கிடையாது. அதுக்கு பிறகு அவள் ஓட ஆரம்பித்து ஓடிப்போய் கொலையுண்டு துர்மரணம் கொண்டு கீழே விழுந்து கிடக்கிறவரை அந்த காட்சியிலே வசனம் கிடையாது. அந்த புல்லாங்குழல் மாத்திரம்தான். அது அவளோடு கூடவே பயணிக்கிறது. அவள் விழுந்து கிடக்கிறதை பார்த்து அந்த இளைஞன் அதிர்ச்சி அடைந்து அந்த புல்லாங்குழலை தூக்கி போடுறான். சார் அப்படிதான் காட்சி வச்சிருக்காரு. அது வானத்துக்கு போய் அந்த புல்லாங்குழல் மண்ணை தொடுகிறது. எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், அது வானத்திலிருந்து கீழே விழுந்த காட்சி அது ஒரு விஸ்வரூபம் என்று எனக்கு தோன்றுகின்றது. ஒரு அழகியலிலிருந்து மெய்யியல் வரையில் வாழ்க்கையை பார்க்கின்ற பார்வையை காட்டுகின்ற ஒரு இசைக்கலைஞனுடைய விஸ்வரூபமாக அந்த காட்சி எனக்கு தெரிகின்றது. எந்த இடத்துல எந்த சர்ப்ரைஸ் கொடுப்பாருன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. தேவர் மகன் படத்துல கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் செய்ய போன ஒருவர் மாப்பிள்ளை ஆகிற காட்சி. அவர் தாலி எடுத்து கொடுக்க தான் போனாரு, ஆனா அவர் தான் மாப்பிள்ளையாரு. ஊருக்காக தன்னுடைய காதலை துறந்து விட்டு தாலி கட்ட போகிற அந்த இளைஞன் தாலியை கையில எடுக்கிற போது நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? ஒரு நாதஸ்வரம். நம்ம கல்யாணத்துல அதுதானே வாசிப்பாங்க. எங்கிருந்தோ ஒரு ஷெனாய் மியூசிக் கொண்டு வருவார். அந்த ஷெனாய் மியூசிக் அந்த காட்சி முழுவதையும் வியாபிக்கும். அந்த இளைஞனின் மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு சோகம், ஆனா இதை ஊருக்காக நான் செய்யறேன் அப்படின்னு அவன் தனக்குத்தானே அந்த இளைஞன் வரவழைத்துக் கொள்ளுகிற தைரியம், இதெல்லாம் வார்த்தைகள் இல்லாமலேயே அந்த ஷெனாய் இசை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். ஒரு தீபாவளி அன்று இரவு எங்கள் வீட்டினுடைய மொட்டை மாடியில் குழந்தைகளோடு உட்கார்ந்து கொண்டு வானத்தில் வெடித்து சிதறுகின்ற ஒளியை உமிழ்கின்ற அந்த வான வேடிக்கைகளை பார்த்து கொண்டு தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல என்கின்ற ராஜா சாரனுடைய பாடலை நான் கேட்டேன். அப்போ நினச்சிக்கிட்டு இதுக்கப்புறம் இதுக்கு வாழ்க்கையில் வேறு எதுவுமே வேணாம், இது போகிறோம். அந்த அந்த இசை, அப்புறம் நான் கூட இல்லை, அந்த இசை மாத்திரம்தான். அதுதான் கால காலங்களுக்கு வாழப்போகின்றது. ஒரு கலைஞனுடைய வெற்றி பயணத்தை இந்த படம் பேசும். ஆனால் அந்த வெற்றி என்பது ரோஜாக்களினாலான பாதைகள் மாத்திரம் அல்ல. இங்கே இருக்கிற எல்லா கலைஞர்களுக்கும் அது தெரியும். அதில் முட்கள் உண்டு. சில சமயத்தில் முள் வெளியில் தெரியும், சில சமயத்தில் பூக்குள்ளேயே முள் இருக்கும். காலை வச்சு சுருக்குன்னு குத்தின பிறகுதான் தெரியும். இந்த வலிகளோடு தான் கலைஞர்கள் வாழ்ந்து கொண்டு நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார்கள். ராஜாசாரனுடைய ரமண மாலையில் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் பாடலை கேட்டு கண்ணில் தாரை தாரையாக நீர் வழித்த ஒரு வெள்ளைக்காரரை பார்த்து நான் கேட்டேன், வாட் டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அவருக்கு அந்த வரிகள் அவருக்கு தெரியல, புரியலை. அவர் திருவண்ணாமலைக்கு முதன்முறையாக வந்தவர். இது என்ன அனுபவம்னு சும்மா பார்க்கறதுக்காக வந்தவர். ஆனால் எதுவுமே புரியாமல் அந்த இசை அவரை ஏதோ ஒரு ஆன்மீக அனுபவத்துக்கு மிக மிக அருகில் கொண்டு சென்றது. ஆன்மீகத்தில் அவருக்கு நம்பிக்கை இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் இந்த இயற்கையின் முன்னால், பிரபஞ்சத்தின் முன்னால் கட்டுண்டு கிடக்கிற ஒரு மாபெரும் உணர்ச்சி கொந்தளிப்பை மொழி தெரியாத ஒருவருக்கும் கொடுக்க முடியும் என்றால் அது சாரனுடைய இசை மாத்திரம்தான். அவருக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சிதான் தனுஷ் சாரும் டைரக்டரும் இந்த பட தயாரிப்பாளர்களும் இதை கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு செஞ்சாலும் போதாத ஒரு மாபெரும் உயர்வை நமக்கு கொடுத்திருக்கின்றார். காலங்கள் 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 ஓட ஓட அவர் கவிதைகளோடு அவருடைய இசையோடு நாம் வாழப்போகின்றோம். அவருக்கு தமிழ் எவ்வளவு நல்லா தெரியும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பாரதி பாடுகிறான், நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, பொன்னை உயர்வை புகழை விரும்பும் என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று விடுமையும் அச்சமும் மேவி என் நெஞ்சில் குடிமை புகுந்தன கொன்றிவை தீர்த்தன நின்னை சரணடைந்தேன். இந்த பாட்டுக்கு அவர் போட்டிருக்கிற மியூசிக்கை ஒரே ஒரு தடவை கேட்டு பாருங்க. வாழ்க்கையினால் விரட்டப்பட்ட ஒரு கவிஞனின் உள்ள குமுறலை இதை தவிர யாருமே சொல்லிவிட முடியாது. இந்த இசை மொழி ராஜா சாருக்கு மாத்திரமே கைவந்த மொழி. அவர் நீங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சகோதரர் வயலின் இசையில் உங்களுடைய பாடல்களை இசைத்து கொண்டிருந்தார். இந்த இடமே
ஒரு பரவசமாக பறந்து போகிற மாதிரியான ஒரு உணர்வை ஒரு 5 நிமிஷத்தில் அவரால் கொண்டு வர முடிஞ்சதுன்னா, எல்லா கலைஞர்களுக்கும் பின்னால் உங்களினுடைய இசைதான் மிஞ்சி இருக்கிறது. இந்த படத்தை அதில் ஈடுபடுகிற அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். வெற்றிகளை சொல்ல போகிறீர்கள், ஆனால் அவருடைய வலிகளையும் நீங்கள் சொல்லுவீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வலிகளை கடந்துதான் அவர் இந்த பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றார். லட்சக்கணக்கான பேருக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார். அந்த பாடல்கள் வந்த போது பிறந்தே இராத, அல்லது அந்த பாடல்கள் வந்து 20 வருஷங்களுக்கு பிறகு பிறந்த எங்களுடைய மகள்களும் மகன்களும் அந்த பாடல் இப்போது கேட்டாலும் துள்ளி குதித்து கொண்டிருக்கிறார்கள். தாமரை பூவில் என்று எஸ்பிபி அந்த சரணத்தை எடுக்கிற நொடியில் 15-18 வயசு பையங்க குதிக்கிறாங்கன்னாக்க வயதே ஆவதில்லை உங்களுக்கும் உங்களினுடைய பாடல்களுக்கும். சில பேரை நினைத்து காலமாகிவிட்டது, சிலரின் விஷயத்தில் காலமாகிவிட்டது. ராஜா சாரனுடைய பாடல்கள் என்றும் வாழும். இந்த முயற்சியை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும், தமிழ்நாட்டிலும் உலகத்திலும் இருக்கிற அத்தனை ரசிகர்களின் சார்பிலும் நன்றி என்கின்ற ஒரு எளிய வார்த்தையை தாண்டி நான் என்ன சொல்லிவிட முடியும்? இந்த படம் சிறப்பாக வருவதற்கும் மிக பெரிதாக பேசப்படுவதற்கும், அதை எல்லாத்தையும் விட முக்கியமா எங்கெங்கோ கிராமங்களில் இருக்கிற எங்க இளைஞர்கள் அதை பார்த்து, சார் போயிருக்காரு, அவருடைய வெற்றிக்கு பின்னாடி இருந்தது அர்ப்பணிப்பும் உழைப்பும் மாத்திரம்தான், அது இருந்தா நாம போயிடலாம் என்கின்ற ஒரு ஊக்கத்தை எங்களுடைய ஏழை இளைஞர்களுக்கு இந்த படம் கொடுக்கும் என்றால் அதுதான் இந்த படத்தினுடைய மாபெரும் வெற்றி என்று சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களையும் பதிவு செய்து இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கின்றேன். வணக்கம். 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 சேர்ந்து பேரெழில் கொஞ்சம் படைப்பு இளையராஜாவின் படைப்பு. அந்த படைப்பில் எத்தனை இயக்குனர்கள் இருக்காங்க? தேவராஜ் மோகன்லேருந்து ஆரம்பித்து பாரதி ராஜா, பாலச்சந்தர், பாலு மகேந்திரா, எல்லாரும் இங்கே ஆர்வி உதயகுமார் வந்திருக்காரு. அவரை போல் அடுத்த ஜெனரேஷன் டைரக்டர்ஸ் அவரோட அந்த நோஸ்டாலஜியோட அவரோட ஒர்க் பண்ணும்போது இருந்த அனுபவமே அலாதியானது. அவருடைய சமீபத்தில் அவரோட சேர்ந்து பணியாற்றிய வெற்றிமாறன் அவர்களை அழைக்கிறேன். இங்கேயா அங்கேயா? ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். 2 பேரும் நிறைய பேசிட்டாங்க. நம்ம ரசிகர்களாக ராஜா சார் மியூசிக்கை கேட்டு வளரும்போது என்னெல்லாம் நமக்கு தோணுமோ அதெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து ராஜா சார் மியூசிக் பற்றி எப்போ கேட்டாலும் வந்து நான் ஒன்று தான் சொல்லுவேன். அது வந்து எங்கள் அம்மாவுடைய அன்பு மாதிரி. இட்ஸ் அ கான்ஸ்டன்ட், இட் நெவர் சேஞ்சஸ். நமக்கு வாழ்க்கையில் நிறைய என்னென்னவோ மாற்றங்கள் வந்தாலும் அவர் மியூசிக் நமக்குள்ளே ஏற்படுத்துகிற அந்த உணர்வு வந்து எப்போதும் அப்படியே தான் இருந்திருக்கு. ராஜா சாரோட பழகிறதும் ஒர்க் பண்ணுறதும் வந்து இது அவர் சொன்னதுக்காக சொல்கிறேன், ரங்கராஜ் சொன்னதுக்காக சொல்கிறேன். அவ்வளோ இலகுவாக, அவ்வளோ எளிமையாக, எந்த விதமான கான்ஃப்ளிக்டோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸோ அல்லது கன்ஃபியூஷன்ஸோ இல்லாமல் நீட்டாக ஸ்மூத்தாக அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஃப்ரெண்ட்லின்ற டேர்ம் நான் ஏன் யூஸ் பண்ணுறேன்னா, ஹீ ட்ரீட்ஸ் மீ ஆஸ் அன் ஈக்குவல். ஒரு டைரக்டரை அவர் அப்படி தான் பார்க்குறாரு. அவர் முதல் படத்துக்கு மியூசிக் பண்ணும்போது எனக்கு 1 வயசு. ஸோ ஆனால் என்னோட அவர் பேசும்போது படம் பார்த்துட்டு என்கிட்ட சொன்னார், நான் சஜஷன்ஸ் சொல்லலாமா அப்படின்னு கேட்டார். அவர் அது என்கிட்ட அப்படி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. சார் சொல்லலாம் சார் அப்படின்னு கொஞ்ச நேரம் ஒரு 2-3 லைன்ஸ் பேசினார். பேசிட்டு நான் கரெக்டாக சொல்கிறேன்னா am I in the right track அப்படின்னு கேட்டார். எஸ் சார் கரெக்டாக இருக்குது சார், கண்டினியூ பண்ணட்டுமா அப்படின்னாரு. எஸ் சார் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் சொன்னார். சொல்லிவிட்டு ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் இது எனக்கு தோணுது, உனக்கு என்ன ஃபீல் பண்ணுறியோ நீ அதை பண்ணு அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த அளவுக்கு என்னை வந்து ஒரு அந்த ஸ்பேஸில் வச்சு தான் வந்து அவர் ஒர்க் பண்ணுவார். இப்போ நான் வந்து மனுஷின்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், கோபி நயினாருடைய செகண்ட் ஃபில்ம். அந்த படம் வந்து ராஜா சார், கோபி ரொம்ப ஃபீல் பண்ணார். ராஜா சாரோட மியூசிக் ஒரு போஸ்டரில் அவரோட பேர் கூட என் பேரும் இருக்கிறது வந்து எனக்கு அவ்வளோ பெரிய பெருமையாக இருக்கும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் சாரை கேட்டேன், சார் இப்படி ஒரு படம் பண்ணுறேன் சார், பண்ணுறீங்களா அப்படின்னு. பண்ணலாம், 2 டைரக்டர் வர சொல்லுங்கன்னாரு. வந்து அப்புறம் பேசினாங்க. அதில் 2-3 இன்ஸ்டன்சஸ் இருந்தது எனக்கு.
இதை நான் சொல்கிறது எதுக்குன்னா, ஒரு கம்போசராக அவருடைய ஒர்க் ஒரு வேலை செய்கிறாரு, அதுக்கும் அவருடைய பர்சனல் லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்சஸுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறாரு அப்படின்றதுக்காக தான். அதில் அதோட எண்டில் ஒரு வசனம் வரும். எனக்கு அது சார் அந்த எண்டில் ஒன்று இருக்குது சார், நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கன்னு. படம் பார்த்தாரு, எதுவுமே பேசலை அதை பற்றி. பிகாஸ் அவருடைய பிலீஃபுக்கு ரைட் ஆப்போசிட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் படம் முடியுது. இப்போது ராஜா சார் மியூசிக் பண்ணி எனக்கு என்ன இருக்குன்னா, ஐயோ இது எப்படி சார், அப்புறம் கேட்டேன், சார் இது உங்களுக்கு எது அந்த கடைசியில் வர்றதா அப்படின்னாரு. ஆமாம் சார், அந்த 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 ஒரு லைன் அப்படின்னா அது பண்ணிடலாம் அப்படின்னாரு. ஒன்றுமே சொல்லலை, அதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணி அதை பண்ணார். அப்புறம் அதில் ஒரு 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 போலீஸ் ப்ரொசீஜரல் சீன், அது ஒரு சாதாரண ஒரு போலீஸ் ப்ரொசீஜர், அது வாங்க உட்காருங்க இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் அப்படி ஒரு சீனு. அந்த சீனை ராஜா சார், இது அவரோட ஒர்க் பண்ண எல்லாருமே சொல்லியிருக்காங்க, நானும் சொல்லணுன்றதால இதை சொல்கிறேன். அது வந்து ஒரு அவ்வளோ ஒரு 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 ஹியூமன் ஸ்டோரியாக மாற்றுறது இருக்கு இல்லையா, ஒரு அந்த மியூசிக்கினுடைய பவர், அந்த மேஜிக். அப்புறம் ராஜா சார் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது நம்ம போய் உட்காந்து பக்கத்தில் பார்க்குறோம், அவர் ஏதோ பண்ணிகிட்டே இருப்பார். இது இப்போ ப்ளே பண்ணி நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருப்பேன், அவர் பண்ணுறதெல்லாம் வீடியோவில் எடுத்துகிட்டே இருப்பேன். அவர் பண்ணுற ஈஸ் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்னா, இது ரொம்ப ஈஸி போட்டிருக்கே இது. அவர் உட்காந்து அப்படியே பண்ணுவார். இப்போ ப்ளே பண்ணு, அப்படி ஒரு மெஸ்மரைசிங்காக இருக்கும். ஓ இவ்வளோ ஈஸி தானே, நம்ம பண்ண கூட பண்ணிடலாம் போல் இருக்கே அப்படின்ற மாதிரி எஃபர்ட்லெஸ்ஸாக ஒரு மியூசிக்கை கொண்டு வந்து ஒரு சாதாரண காட்சியை அப்படி மாற்றக்கூடிய ஒரு மெஜிஷியன், மியூசிஷியன்றதோட ஒரு மெஜிஷியன் தான் என்னுடைய பார்வையில், நான் அவர் பக்கத்தில் இருந்து பார்த்ததில்ல. அதே மாதிரி பல பேர் சொல்லியிருக்கிற அதே விஷயந்தான். இப்போது விடுதலைக்கு வந்து ஒரு சாங் அப்படின்னு கேட்டால் 2 டியூன் நல்லாயிருக்கு, இன்னொன்று பண்ணலாமா, இன்னொன்று பண்ணுறாரு, அதுவும் நல்லா ஒரு 5 டியூன் பண்ணிட்டார் ஒரு சாங்குக்கு. அப்போ ஒரு சாங் இருக்க வேண்டிய இடத்துல 3 சாங் ஆயிடுச்சு படத்தில். அந்த மாதிரி என்னை வந்து அவ்வளோ தனக்கு அவ்வளோ நெருக்கத்தில் அலோவ் பண்ணி ஹீ இஸ் லெட்டிங் மீ சி ஹிம்செல்ஃப். அவரோட பேசுகிறது, அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸை ஷேர் பண்ணிக்கிறது, இதெல்லாம் அவ்வளவு என்ரிச்சிங்காக இருக்குது எனக்கு ஆஸ் அ பர்சன். அண்ட் ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர் அவர் அந்த ஒரு ஃபில்மை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அப்ரோச் பண்ணுறது, அண்ட் வே ஹீ ட்ரீட்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபார் அ ஃபில்ம். ஒரு சீன் பார்த்துட்டே இருந்தார், அவர் நோட்ஸ் எழுத ஆரம்பிக்கும் போது சொன்னார், அந்த சீன் ரொம்ப நல்லா இருக்குது, அதனால் அதை அப்படியே விட்டுருவோம், மியூசிக் வேண்டாம் அப்படின்னாரு. இதெல்லாம் வந்து எனக்கு நார்மலாக நம்ம இது வரைக்குமான அனுபவம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, நம்ம இன்னும் நல்லா ஒரு மியூசிக் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப நல்லாயிருக்கு, லெட் அஸ் ஸ்டே அவே, லெட் அஸ் கிவ் தி ஸ்பேஸ் ஃபார் சைலன்ஸ் அப்படின்றது, இதெல்லாமே வந்து ரொம்ப ஸ்பெஷலானது. தீஸ் ஆர் ஆல் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ். அண்ட் ராஜா சாருடைய லைஃபை படமாக எடுக்கிறது அப்படின்னும் போது இட்ஸ் அ பிக் டாக்குமெண்டேஷன் ஆஃப் அ நேஷன். இந்த நாட்டினுடைய அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த 40+ இயர்ஸ் ப்ளஸ் அவர் அந்த பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியான 40 இயர்ஸ், இவ்வளவு காலங்களையும் ஒரு நாட்டினுடைய வரலாற்று பதிவாக அவருடைய இசையில் நாம் கொண்டு வந்து சேர்க்குறோம். பிகாஸ் ஃபில்ம் மியூசிக் இஸ் ஆர் புக் மார்க்ஸ் ஆஃப் லைஃப். ஒரு பாட்டை கேட்டால் ஒரு அனுபவம் வரும். எனக்கு வந்து தேவர் மகன் சாங் கேட்டால், நானும் என் ஃப்ரெண்டும் வந்து ஒரு ராணிப்பேட்டிலேருந்து வெள்ளூர், எனக்கு இப்போ ஜாண்டிஸு வீட்டில் உட்கார வச்சுருந்தாங்க, எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் சைக்கிள் எடுத்துக்கிட்டு போனோம். அங்கேருந்து போய் அந்த படத்தை பார்த்துட்டு திருப்பி வந்தோம். எனக்கு அது ஞாபகம் வரும், தேவர் மகன் சாங். ஸோ என்னோடய லைஃப்பில் முக்கியமான ஈவெண்ட்ஸ், ஐ மீன் நாட் மை ஓன் லைஃப் பட் எவ்ரிபடிஸ் லைஃப், நமக்கு ஃபில்ம் மியூசிக் வந்து லைஃப்பை, ஈவெண்ட்ஸை, பர்சனல் ஹிஸ்ட்ரியை மார்க் பண்ணுற புக் மார்க்ஸாக இருக்கிறது வந்து ஃபில்ம் மியூசிக் நமக்கு. அப்போ அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற இங்கே இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களோட பர்சனல் ஹிஸ்ட்ரியில் ராஜா சாரோட மியூசிக் இருக்குது. அவரோட லைஃப் ஒரு ஃபில்மாக ஆகுது அப்படின்னும் போது இட் இஸ் ஆர் ஓன் ஃபில்ம்ஸ் ஆல்சோ பீயிங் மேட். இப்போது
நான் ரொம்ப விரும்பி கேட்ட ஒரு பாடல், என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பாடல், அது உருவானதை அந்த படத்தில் நான் பார்க்கும்போது என் வரலாறும் அந்த பாடல் இருக்குது. அதனால் இது தமிழ் மியூசிக், தமிழ் ஃபில்ம் மியூசிக் கேட்டு வளர்ந்த அத்தனை பேருடைய படமாகவும் இது இருக்கும். அண்ட் இந்த படத்தில் ஏதாவது ஒன்று நானும் இதில் ஏதாவது ஒரு விதத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுல ரொம்ப பேஷனட்டாக இருக்கேன். ஏதாவது ஒரு விதத்தில் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப விருப்பமாக இருக்கேன். அண்ட் அருண், இட்ஸ் அ பிக் கிஃப்ட் தட் இஸ் பீன் கிவன் டு யூ. ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் it is going to be yet another challenge for Dhanush. Of course, எந்த சேலஞ்ச் கொடுத்தாலும் அவர் அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தாண்டி வருவார். To be Raja sir, to be in that space and to be the person, it's going to be a big challenge and a treat for all of us. And இந்த படத்தில் ராஜா சருடைய மியூசிக்கை கேட்குறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் வணக்கம். நேற்று ஸ்ரீராம் அவர்கள் கால் பண்ணி இன்னைக்கு வரணும்னு சொல்லியிருந்தார். எனக்கு இங்கே என்ன சொல்கிறது, என்ன பேசுறதுன்னு தெரியல. பெரியவர்கள்லாம் இருக்காங்க. இது வரைக்கும் சொல்லாத எதையும் நான் புதுசாக சொல்ல போகிறதில்ல. அவர் ஒரு பெரிய கடல் மாதிரியானவர். மிகவும் எப்படி சொல்கிறது, நிறைய பேருடைய பிலீஃப்க்கு அகேன்ஸ்டாக அவர் மிகவும் தன்னடக்கமானவர். அது நிறைய பேருக்கு தெரியல. அவர் இல்லை, இது ஏன் சொல்கிறேன்னா, நாங்கள் ஒரு தடவை பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு வெஸ்டர்ன் மியூசிக் பீஸ் பற்றி ஒரு பேசிகிட்டு இருந்தோம். அப்போது அவர் அதெல்லாம் பெரிய ஒர்க் அப்படி சொல்லியிருந்தார். நான் உங்களால் முடியாததெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா, அவர் சொன்னார், இல்லை நமக்கு நம்மளுடைய உயரம் தெரியணும், எனக்கு என்னுடைய ஹைட்டு தெரியும் அப்படின்னு சொன்னார். ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. நான் இந்த வரும்போது கூட யோசிச்சது என்னெல்லாம் சொல்லலான்ட்டு, பட் நிறைய இருக்குது அவரை பற்றி சொல்கிறதுக்கு. வெற்றி சொன்னது மாதிரி தான், நான் ரொம்ப தயங்கி தான் அவர்கிட்ட ஒர்க் பண்ண போனேன். அவர் ஏன் இவ்வளோ தயங்குறீங்க? இல்லை, ஜென்ரலாகவே நாங்கள் பிறந்ததுலேருந்து உங்கள் மியூசிக் கேட்டு வளர்ந்துருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொன்னார், இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் டைரக்டர், ஒரு டைரக்டர் என்ன கேட்குறாரோ அது கொடுக்குறதா என்னுடைய ஒர்க்கு, அதனால் நீங்கள் என்ன வேணால் கேளுங்கன்னாரு. அது உண்மை. நான் இங்கே வந்தது இந்த படத்துக்கு வாழ்த்துறதை காட்டிலும் அதிகமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கலான்னு தான் நான் வந்தேன். அருள் கூர்ந்து எல்லோரும் அவரோட ஒரு தடவை வேலை செய்திருப்பார்கள். இது அவருக்கு இல்லை, இது இயக்குநர்களுக்கு ஒரு பெரிய அனுபவமாக இருக்கும். ஏன்னா இப்படி ஒரு டெக்னீஷியன் இருந்தாருன்னு நாளைக்கு யார்கிட்ட சொன்னால் நம்ப கூட மாட்டாங்க. உங்களுக்கு அவரோட ஒர்க் பண்ணி பார்த்தா தான் அந்த அனுபவம் புரியும். எனக்கு அந்த அனுபவம் கிடைச்சதுனால சொல்கிறேன். அப்புறம் வரும்பொழுது நிறைய யோசிச்சுட்டு பெரிய பெரிய ஆசைகளோடு வாங்க. ஏன்னா அவர் ஒரு வனதேவதை மாதிரி எதை கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார். நாம் பெருசாக கேட்டால் அவர் பெருசாக கொடுப்பார். அதனால் அனைவரும் அவரோட ஒர்க் பண்ணணுன்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இளைஞர்கள் அப்புறமா ஏற்கனவே அவரோட ஒர்க் பண்ணவங்க அத்தனை பேரும் அவரோட திருப்பி ஒர்க் பண்ணணும்னு நான் ரொம்ப விரும்புகிறேன். அவ்வளோதான். மற்றபடி இந்த படம் நல்லா வரும்னு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்குது. நான் அவருடைய ஒர்க் பண்ணும்பொழுது அதிக நாள் ஒர்க் பண்ணதான் நான் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மாதம் தினம் போய் அவரோட உட்காந்துக்குவேன். 10 நிமிஷம் தான் ஒர்க் பண்ணுவோம். பட் நிறைய கதைகள் கேட்டிருக்கேன் அவர்கிட்ட. ஸோ அந்த கதைகளில் நிறைய விஷயங்களை அருண் படமாக எடுப்பார்னு நினைக்கிறேன். இந்த படம் எப்படி எடுப்பாங்கன்னு நான் ரொம்ப தயங்கி இருக்கும்பொழுது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நான் நினச்ச பொழுது, இந்த மலைப்பெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி தயக்கங்களை பற்றியெல்லாம் பெருசாக கவலைப்படாத ஒரு டைரக்டர் இருக்கார். அதனால் அவர் அருண் அதை பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். அப்புறம் எந்த பாத்திரத்தை கொடுத்தாலும் சிறப்பாக செய்யக்கூடிய நடிகர் இருக்கிறார். அவர் அதை சிறப்பாக செய்வார்னு நினைக்கிறேன். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஆரம்பிக்க போகுது. அதுக்கு ஒரு கரெக்டாக ஒரு டைமிங் இருக்குது. அதுக்கு முன்னாடி சில வார்த்தைகள். மேஸ்ட்ரோ, இசைஞானி, ராகதேவன், இன்னும் என்னவெல்லாம் சொல்லியோ அழைக்கப்படுகிறாய் நீ. பொயட்ரின்றதுனால நீன்னு சொல்கிறேன், கோச்சுக்காதீங்க. ஞானிகள் அல்லர் நாங்கள், எங்களுக்கு இசையும் தெரியாது, ராகமும் தெரியாது. குழந்தைகளுக்கெல்லாம் அன்பு என்றால் என்னவென்று தெரியுமா? தெரியாது. ஆனால் அம்மாவென்றால் என்னவென்று தெரியும். அதுபோன்றே நாங்கள் யாவரும். எங்களுக்கு இசை என்றால் ஏதும் தெரியாது, ஆனால் உன்னை தெரியும், உன்னை மட்டுமே தெரியும், உன் இசை மட்டுமே தெரியும். இப்போ மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் வந்ததுனால எல்லாரும் திரும்பி அந்த கண்மணி
அன்போடு காதல் அந்த பாட்டை வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை வந்து 2 பேரும் நாயகர்கள் 2 பேர் இருக்கீங்க, நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும். நாங்கள் எல்லாம் அனுபவித்த சந்தோஷத்தை நீங்களும் கேட்கணுங்கிறதுக்காக இந்த லான்ச்சுக்கு முன்னாடி அந்த பாட்டை மட்டும் நான் அபிஜித்துக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இஸ் இட் ஓகே? நாயகர்கள் 2 பேரும் பர்மிஷன் கொடுக்குறீங்களா அந்த பாட்டை மட்டும் கேட்குறதுக்கு? எஸ், ஓகே. பாட்டோட ஆரம்பிக்கலாம் இந்த லான்ச்சை, இல்லையா? அது உங்களுடைய பாட்டோட ஆரம்பிக்கலாம். மறுபடியும் சொல்லுங்க என்ன பண்ணணும்னு. ஆரம்பிக்கலாமா? இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் and Dhanush and Sriram of Mercury Films and also Connect Media.
Neerav Shah and Muthuraj, please come on stage. The cinematographer and the production designer, please come on stage. இசை அவதாரம்மா நாம் பிறந்தேன்னு பூலோகம் பாராட்டுமே. அடகாசுக்கா பேருக்கா ஆசை நாம் பட்டது வேற ஏதோ கதையின் நாயகன் தனுஷ் அவர்களை பேச அழைக்கிறேன். அங்க பேசுறீங்களா, போடியம்ல பேசுறீங்களா, எது பெட்டர் உங்களுக்கு? இசைஞானி இளையராஜா சார் அவர்களுக்கும் உலகநாயகன் கமல் சார் அவர்களுக்கும் என் நண்பர் வெற்றிமாறன் அவர்களுக்கும் என் செல்லம் பாரதி ராஜா சார் அவர்களுக்கும் மற்றும் வாழ்த்த வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு ரொம்பவும் நம்புறதும் அடிக்கடி சொல்கிறதும் உண்டு. வாட் யூ திங்க் யூ பிகம். மேனிஃபெஸ்டிங். நம்மள பல பேர் இரவு தூக்கம் இல்லைன்னா இளையராஜா சாரோட பாட்டை அப்படியே கேட்டுட்டு எதமாக மெய் மறந்து தூங்குவோம். ஆனால் நான் பல இரவுகள் இளையராஜா சாராகவே நடித்தா எப்படி இருக்கும்னு என் மனசில் நடித்து பார்த்துட்டு படுத்துகிட்டே இருந்திருக்கேன் தூக்கம் இல்லாமல். மேனிஃபெஸ்டிங். நான் 2 பேருடைய வாழ்க்கை வரலாறு தான் நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஒன்று இசைஞானி இளையராஜா அவர்களுடையது, இன்னொன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடையது. ஒன்று நடக்குது. இது எனக்கு மிகப்பெரிய கர்வத்தை கொடுக்குது. இந்த இடத்துக்கு வர முடிஞ்சது, இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குங்கிறது. நான் இளையராஜா சாருடைய ரசிகன், பக்தன். அவருடைய இசைதான் எனக்கு துணை, மை கம்பேனியன். இது எல்லாருக்குமே பொருந்தும். அதை தாண்டி அவருடைய இசை எனக்கு ஒரு நடிப்பு ஆசானும் கூட. எனக்கு நடிப்புன்னா என்னன்னு தெரியாத காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு காட்சியை படமாக்கிறதுக்கு முன்னாடி அந்த காட்சிக்கு தகுந்த மூடில் இருக்கிற ஒரு இளையராஜா சாருடைய பாடலையோ பிஜிஎம்மையோ கேட்பேன். அந்த இசை அந்த காட்சியை எப்படி நடிக்கணும்னு எனக்கு சொல்லும். அதை அப்படியே உள்வாங்கி அந்த காட்சியில் நான் நடிப்பேன். வெற்றிமாறன் ஒரு சில தடவை இதை பார்த்துருக்காரு நான் பண்ணுறத. இப்போவும் இது ஒரு பெரிய சேலஞ்ச், இந்த கதாபாத்திரத்தை நடிக்கிறது பெரிய சேலஞ்ச், பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்படி தெரியல. ஏன்னா இப்போவும் அதே இசை எனக்கு சொல்லும் அதை எப்படி நடிக்கணும் அவராகவே அப்படின்னு. ஸோ இப்போ மேலே வரும்போது, சார் நீங்கள் முன்னாடி போங்க, நான் அப்படியே உங்களை பின்னாடி ஃபாலோ பண்ணி வரேன்னு. நான் என்ன உனக்கு கைடா அப்படின்னு சார் கேட்டார். கைடு தான் சார், கைட் பண்ணிகிட்டே தான் வந்துட்டுருக்கீங்க இவ்வளோ வருஷமாக. நான் ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே தான் இருக்கேன். ஏற்கனவே சொன்ன ஒரு இன்சிடெண்ட் தான், நான் திரும்பியும் சொல்கிறேன். நான் ஒரு பாடல் விடுதலைக்காக ரெக்கார்ட் பண்ண வரும்பொழுது சார் என்னை கேட்டாங்க, போய் பாடு அப்படின்னா. போகும்போது அவர் அங்கேயே இருந்தார். சார் நீங்கள் இங்கே தான் இருப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். நான் என்னைக்கு உன் கூட இல்லை அப்படின்னு திருப்பி என்னை கேட்டார்.
ஆமாம் சார், என் அம்மா வயிற்றில் நான் இருக்கும்போதுலேருந்து நீங்கள் என் கூடயே தான் இருக்கீங்க அப்படின்னு நான் சொன்னேன். இப்போவும் அதுதான் உண்மை. கூடவே தான் இருக்கார், கூடவே தான் இருப்பார். நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம முன்னாடி நிறைய பேர் பேசுறதுனால நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம யோசிச்சுட்டு வந்துடுது, போயிடுது. வெற்றி ஒரு சில விஷயங்களை அப்படியே போகிற போக்கில் அடிச்சிட்டாரு. இப்போ ஒரு ஆர்டிஸ்டாக நான் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக நான் நினைக்கிறேன். அந்த அழைப்பு இளையராஜா சார் கிட்ட இருந்தே எனக்கு வந்தது. இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் நெகிழ்ச்சியையும் எனக்கு கொடுக்குது. இசையாகவே, இசை ஞானியாகவே, இசையின் கடவுளாகவே நடிக்கக்கூடிய வாய்ப்பை அந்த சிவன் எனக்கு கொடுத்துருக்காரு. அதை நினச்சி ரொம்ப நெகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே இதை வாழ்த்த வந்திருக்கும் கமல் சார், அவருக்கு இசை மீதும் இசைஞானி மீதும் இருக்கும் காதலையும் அன்பையும் இதை காட்டுது. ரொம்ப நன்றி சார். அருண் நிறைய ப்ரெஷர் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். எந்த ப்ரெஷரும் எடுத்துக்காதீங்க. இதை என்ஜாய் பண்ணி பண்ணுற ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு படைப்பில் நம்ம இருக்கோங்கிறத என்ஜாய் பண்ணணுமே தவிர நம்ம அதை ப்ரெஷர் எடுத்துக்கூடாது, சேலஞ்சாகவும் நினச்சக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் இவ்வளவு மட்டுமே பேச நான் நினைக்கிறேன். இசையை பற்றியும் இசை ஞானியை பற்றியும் பேசும் ஒரு மேடை வரும். அப்போ நான் விரிவாக இன்னும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஐ எம் ஸோ பிளெஸ்ட். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஆஃப் யூ ஃபார் கம்மிங் அண்ட் பிளெஸிங் அஸ். இப்போதைக்கு ஏனோ தெரியல, ஒரு ஓரமாக நின்று குயில் பாட்டு அப்படிங்கிற பாட்டை ரெக்கார்ட் பண்ணும்போது எங்கள் அப்பா இப்படி நின்று பார்த்துட்டு இருந்த அவருடைய முகம்தான் எனக்கு இங்கே ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இங்கேருந்து போகும்போது அவருக்கு ஃபோன் பண்ணி நான் கண்டிப்பாக இதை நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். இன்னும் நிறையா இருக்குது. அப்புறம் லேட்டர் பேசுறது கண்டென்ட் இருக்காமல் போயிடுங்கிறதுனால இப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா ஏதோ ஒரு புதிய உலகுக்கு வந்த மாதிரி சொல்ல வரும்போது, என் நண்பன் இளையராஜா உலகத்தில் நம்ம எதையோ அதிசயமா பார்ப்போம். உலக அதிசயங்கள் எத்தனையோ சொல்லுவாங்க. இன்றைய அதிசயம் தாஜ்மஹால் சொல்லுவாங்க. இப்படி ஒன்று அதில் இளையராஜா ஒரு பெரிய நினைவு. இந்தியாவிலேயே இதுவரையிலும் நானும் சினிமா கலைஞனாக வந்திருக்கேன். எத்தனையோ மியூசிக் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் அவனை சைல்ட்ஹுட்லேருந்து நான் கூடவே வந்தேன். அது என்ன சக்தியோ அவனுக்கு, அவன் கண்ணை பாருங்க, ஒரு பவர்ஃபுல் ஐஸ். அந்த முதல்ல மூஞ்சிலிருந்து இப்படா என்னடான்னு மேடையில் ஹரிங்கிறதி நான் பேசவில்லை என்று தவறாக எடுத்து விடாதீர்கள். ஏன்னா நான் இளையராஜா அவர்கள் சொல்லலாம், ஆனால் சொல்ல முடியல. அவன் தான் எனக்கு சொல்லி பழக்கம். அதனால் அதை யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க. சின்ன வயதிலிருந்து நான் ராஜாவை பார்க்குறேன். எனக்கு ரொம்ப அதிசயம். பக்கத்தில் இருந்து நான் வளர்ந்த நானே அதிசயப்படுறேன். When he compose, he forget himself. அவன் மூச்சோட இசையாக தான் வெளியே வரும். சும்மா அந்த விரலை வச்சு தட்டுனா நம்மளுக்கு இசைச்சு தந்தாங்க. ஹார்மோனியை பற்றி நம்ம கீபோர்டு வாசிக்கிறதில்ல. அந்த ஹார்மோனியை பற்றி என்னை வாசி நான் போட்டு துன்புறுத்தி எல்லா விரலையும் இழுத்துக்கிறேன். அவனும் ட்ரை பண்ணுறான், நல்ல மியூசிக் இல்லாமல் விட்டுருவான்னு. விட மாட்டேங்குது இந்த ஹார்மோனியம். கைவி அப்பேற்பட்டோம். என்ன உள்ள நுழைஞ்சேன்னு
இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனாக இளையராஜாவுக்கு பார்த்து என்னடா வாழ்க்கை. இந்திய மாநிலங்களில் எத்தனை மாநிலங்கள் இருக்கிறதோ அத்தனையும் ஒன்று சேர்ந்து அவனுக்கு இந்திய அரசாங்கம் ஒரு பெரிய விழா நடத்த வேண்டும். அன்னைக்கு நான் அந்த விழாவில் கலந்துக்கணும் ஒரு ஆசை. அது ஒரு தூய்மையான சட்டை, தூய்மையான மூஞ்சி. எப்படா என் கூட தான் இருந்தேன், எப்படி இப்படி ஒரு ஞானம் வந்துச்சு? சின்ன வயசுலேயே ஞானம். நான் எல்லா இடங்களும் சொல்லுவேன், அந்த காலத்து இன்னைக்கு என்ன, அந்த காலத்திலே ஒரு கம்பியை போட்டுக்குவோம், இதில் கட்டுவான், இந்த கம்பியை இங்கே போய் கட்டுவோம், ஒரு பூட்டு எடுத்துக்குவோம். நல்லா கவனிங்க, இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன். டொங்கின்னு ஒரு தட்டுவான், இது வைப்ரேஷனில் இந்த ஸ்ட்ரிங் இப்படி போகும்ல, வாசம் பூட்டை வச்சுக்கிட்டு ஒரு அதிசய பிறவின்னு மடினார் இருக்க சொல்லலாம். உண்மையிலேயே ஒரு அதிசய பிறவி. காலங்களால் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்திய மாநிலமும் தமிழ் மாநிலமும் இளையராஜாவை மறக்க முடியாது. நானே அசந்து போறேன். கூடுதல் ஒரு பெற்ற தாய் தகப்பனுக்கு பிள்ளையா அவங்களுக்கே அதிசயப்பட வச்சிரும். அதுபோல ஒரு நண்பனாவும் எனக்கு தெரியல, உன்னை பற்றி பேசுறது கூட எனக்கு அருகு இருக்கான்னு தெரியல. தி கிரேட் இளையராஜா. இது ரொம்ப கஷ்டம் இந்த படம் பண்றது, ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பண்ணணும். அவனோடு இருந்து வளர்ந்து ஒவ்வொன்றையும் கவனித்து செய்யணும். பெரிய பொக்கிஷமாக வர வேண்டும். ஒரு சினிமா மாதிரி வரக்கூடாது. இந்தியாவில் மிகப்பெரிய பொக்கிஷம் இளையராஜா. அது வரும். அது தனுஷ் எனக்கு ஆச்சரியம், எப்படி கடவுள் போய் இப்படி சேர்த்து வைக்கிறாரு. நான் ரொம்ப அதிசயப்படுத்துவேன் தனுஷ். ஐயோ எப்படி நான் நடிகனாக எடுக்கிறதா, இயக்குனராக எடுக்கிறதா, எழுத்தாளனாக எடுக்கிறதா, எந்த இதுக்கும் கட்டுப்படாமே தனுஷ். எல்லாமுமாய் நான் கூட வேலை செஞ்சேன், மிரண்டு போயிட்டேன். அதே மனிதாபிமானத்திலே சரியா கடவுள் கொண்டு சேர்த்திருக்காரு பாருங்க இளையராஜாவின் தனுஷ். ஏன்னா எதுவும் நடக்க இருக்கிறது, இது மிகப்பெரிய விஷயமாக இது நடக்க இருக்கிறது. அதனாலதான் 2 பேரையும் கடவுள் கூட அந்த உட்கார வச்சுட்டார். ரொம்ப பேசக்கூடாது இளையராஜாவை பற்றி பொழுது நீங்க, ஏன்னா தெரிஞ்சது தானே கதைச்சிக்கிட்டே இருக்கணும். they will prove, அவங்க நிரூபிச்சு காட்டுவாங்க. பாரதி ராஜா என்ன, இந்த ராஜா இந்த ராஜாவுக்கு இப்படித்தான், யார் ராஜாவா இருந்தாலும் தோத்துருவாங்க, இந்த ராஜா மட்டும்தான் ஜெயிப்போம். அது ஒரு பாட்டு ஒன்று போடுவோம், ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா தூக்காரு. அது என்ன எனக்கு அப்படி போட்டேன், தூக்காரு எங்கும் கூஞ்சாடணும். கிரேட் மேன். வெற்றிமாறனை தான் ரொம்ப அசட்டாக நினைக்கிறது. தனுஷ் வெற்றிமாறன்லாம் இந்த நாட்டுடைய ஒரு பெரிய கலை உலகத்துடைய அசட். இளையராஜா வீட்டில் உட்காந்துருக்காங்கன்னா, எனக்கு இளையராஜா வீட்டில் போய் உட்காந்து பேசுறதுக்கே அவன் அங்கே இல்லைங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது அவன் கேட்பான். ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு நம்ம சொல்லி பார்ப்போம். என்ன அற்புதம் இல்லை, பாட்டு சூப்பர். இல்லை அந்த ஓட்டுங்க என்ன தெரியும் மியூசிக் பற்றி கேட்டுறோம். நான் உனக்கு பிரபலமாக பாராட்டுவேன், உனக்கு என்ன தெரியும் மியூசிக் பற்றி தெரியாதுதான். அதனால சச் கிரேட் பீப்புள். என் கமலஹாசன் நான் வரிசையாக சொல்ல முடியாது. அவன்லாம் கலையுலகத்துடைய மிகப்பெரிய சொத்து. தண்ணி விடுங்க போவேன்.
16 வயதிலே படம் எடுக்கும்போது அவன் பெரிய பாப்புலர் ஹீரோ. மலையாளங்கள் அது இது நடிச்சுட்டு இருக்காரு. பாரதி ராஜா கூப்பிட்டு, எனக்கு கலைஞர் இல்லையா கூப்பிட்டு இந்த மாதிரி கேரக்டர் எல்லாத்தையும் இந்த ட்ரெஸ்ஸு இப்படி இருக்கணும், காக்கி சட்டை உள்ளக்கா மாதிரி நடைய அவன் கொடுத்த நடனம். அதில் டென்ட்டு இல்லை கடி டெங்கு அடி டெங்கு நடப்பான். கடவுள், நான் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. கமலோட சேர்ந்து தனுஷு கூட வெற்றி மாறேன். நான் லக்கியோ நான் அந்த 16 வயதில் ஒரு நடப்பான். எவனாவது எல்லா ஹீரோ, ஒரு பாப்புலர் ஹீரோ எல்லாத்தையும் கழட்டி போட்டு ஒரு கவர்மெண்ட் தான் கொடுத்தேன். அவன் ஒண்ணுமே சொல்லல. என்ன பண்ண, என்ன கட்டணமா இல்லை அவுத்து விடணுமா சொல்லலாம். அந்த துணிச்சல்லவன் கலைஞர்கள் அவன மாதிரி துணிச்சலான கலைஞன், சாக்ரிஃபைஸ் கலைஞன் கிடையாது. ஏதோ கேரக்டர் பண்றது இல்லை அந்த ஆளு. அவன் இங்கே அந்த 10 செகண்ட்ல உள்ள நுழைஞ்சி நமக்கே தெரியாத ஒரு டைமென்ஷன் வரும். நம்ம இப்படி நினைச்சுட்டு இருப்போம், ஆத்தாவையும் காசு விடுன்னு எப்படி சொல்றது, நம்ம வேற மாதிரி சொல்லி கொடுப்போம். ஆத்தாவையும் காசு விடு போனேன்னு சொல்லுங்க சார், அதில் சேஞ்சஸ் பண்ணுவோமா? இந்த ஸ்லாங்கே வேற மாதிரி இருக்கும், உச்சரிப்பு. அத்தை பெருங்கலைஞன் இளையராஜா, கமலஹாசன், தனுஷ், வெற்றிமாறன் எல்லாமே எல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக தான். மிகச்சிறப்பாக இந்த படம் வந்து தி வேர்ல்டு ரெக்கார்ட் ஃப்ரம் தமிழ். தி வேர்ல்டு ரெக்கார்டு ஃப்ரம் தமிழ்னு வந்து ஒரு ஜாப்பனீஸ்காரன் பார்க்கணும், சைனாக்காரன் பார்க்கணும், அமெரிக்கன்ஸ் பார்க்கணும், எல்லா பேரும் இந்த படத்தை பார்க்கணும். இது வெற்றி அடைய நான் வாழ்த்து கூற வார்த்தைகள் இல்லை. There is no words to catch and tell. என்னால் வார்த்தைகளை வசமாக இழுத்து பிடித்து சொல்ல தெரியவில்லை. இன்னைக்கு கூட உடம்புக்கு முடியல. சரி வந்துடும். ஏன்னா இளையராஜா நான் எப்படிதான் வீட்டில் படுக்க முடியும், எது நிற்கிறேன் நடவதெல்லாம் காட்டிட்டு தான் வந்தேன். என்னை விட மாட்டேன்ட்டாங்க, நடக்க மாட்டேன், மேலே ஏறும்போது காட்டி கொடுத்துருவேன், உனக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு. நடந்து காட்டிட்டு அப்புறம் தாங்க வந்தேன். அதே மாதிரி ஹாசினி வந்து, சார் என் கடைசி மூச்சு இருக்கும் வரை சினிமாவில் நான் கிங்காக வர வேண்டும் என்று நினைப்பேன். அதனால தயவு செய்து எந்த சூழ்நிலையிலும் பாரதி ராஜா தன்னை இழக்க மாட்டார் அப்படின்னு நினைச்சுக்க அவசியம். ஐ லவ் தி சினிமா. எனக்கு வேற என்ன அறிவு ஒன்றும் தெரியாது, சினிமாவை தர ஒன்றுமே தெரியாது. அதுலேயும் போனா தான் எனக்கு மரணம். அதனால டோன்ட் ஃபீல் ஃபார் மீ, ஐ எம் ஓகே, ஐ எம் ஓகே. Now I am announcing, okay, I will do more films till the last film. எப்பயாவது வரும், ஒரு 100 வயசுலையோ 105 வயசுலையோ ஆசை பார்த்தீங்களா, ஒரு 100 வயசுலையோ 105 வயசுலையோ டைரக்ட் பண்ண அப்படிங்கிற ஒரு இதோடு மிகச்சிறந்த வாழ்த்துக்களை கூறி இந்த வேர்ல்டு ரெக்கார்டாக இந்த இளையராஜா படம் வர வேண்டும். அவன் அருள் மாதிரி ஒரு டைப்பான ஆள், டைரக்டருக்கானே ஐயோ அவன் குலகாரன். ஆமா, நீங்க அவன் படம் பாருங்க, குலகாரன்னு தெரியும். அற்புதமான டைரக்டர். நான் எப்படா உனக்கு இவ்வளோலாம் வருது, நாங்களும் தான் இத்தனை படம் பண்ணிட்டோம், டைரக்டர் வந்துட்டோம். ஆனால் கிரேட், உன்னுடைய கூட்டணி அற்புதமாக இருக்கிறது. மிகப்பெரிய உலக ரெக்கார்டு, வேர்ல்டு ரெக்கார்டாக இது திகழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. சார், ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் சார், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்களும் ராஜா சாரும் ஒரே மேடையில் இருக்கீங்க, ஒரு போட்டோ வேணும். இத்தனை போட்டோகிராஃபர்ஸும் கேட்குறாங்க, நீங்க 2 பேரும் சேர்ந்து வரணும் மேடையில். போட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் கொஞ்சம் உட்காந்துட்டீங்கன்னா பின்னாடி வீடியோவில் எடுப்பாங்க ப்ளீஸ். தேங்க்யூ. ஆல் போட்டோகிராஃபர்ஸ், பிரகாஷ் உட்காருங்க, உட்காருங்க. அங்க வீடியோஸ் எடுக்கிறவங்க எடுக்கட்டும்.
Please, photographers, please sit down. Let the videographers. Dhanush, மேல வரீங்களா? Dhanush. Dhanush மேல வாங்க please. வந்துட்டார். ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா பூஜா தூக்காதே வேறு எங்கும் பூஜா. எல்லோருக்கும் நன்றி. போட்டோகிராஃபர்ஸ் ப்ளீஸ் அவங்களுக்கு வழி விடுங்க. Requesting photographers to give way for the people to get down from the stage. தயவு செய்து எஸ் நன்றி நன்றி. கமல் அவர்களை வணக்கம். ஒரு டைரக்டருக்கோ திரைக்கதை ஆசிரியருக்கோ ஆரம்பத்தில் ஏற்படும் குழப்பம் எல்லாம் எனக்கும் இருக்கிறது. எங்கிருந்து ஆரம்பிக்கிறது இந்த கதையை? நாங்கள் சந்திச்சதை பற்றி ஆரம்பிக்கிறதா, முதல்ல எங்கே பார்த்ததுன்னு நினைக்கிறதா? எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு பாவலர் பிரதர்ஸ்ன்னு தெரியும். நான் அமர் தான் இளையராஜான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அங்கே இளையராஜா அப்படின்னா இவர் எந்திரிக்காமல் உட்காந்துட்டு இருக்காரு, வேற யாரோ நடந்து வராங்க. அவ்வளோதான் தெரியும் எனக்கு. அதற்கு பிறகு சார் நான் இந்த மாதிரி மியூசிக்கு ரசிகன் ஆரம்பிச்சு அது கொஞ்ச நாளில் அண்ணன் ஆகி ஐயான் ஆகி அது இப்போ எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க குணாவுக்கும் அபிராமிக்கும் ஒரு காதல் பாட்டு போட்டு கொடுத்துருக்காருன்னு. இல்லை, அது எங்களுடைய காதல் பாட்டு. என் கண்மணிக்கு நான் எழுதிய கடிதம், அதுக்கு இசையமைச்சிட்டார் அவர். அற்புதமான விஷயம். எனக்கு டைரக்டருடைய இதை பார்க்கும்போது பெரிய பிரம்மாண்டமான வேலையும் தான். அந்த இளையராஜா அவர்கள் எனக்கு பாடும்போது ஒரு சந்நியாச மந்திரம் பாட வேண்டிய நேரம் வந்தபோது ஒன்றும் பாடெல்லாம் முயற்சி பண்ணாங்க, விட்டுருங்க அதுவாக வரும் அப்படின்னாரு. பாடலில் ஒரு பெரிய கிளாஸ் அன்னைக்கு எனக்கு கிடைத்தது. அந்த கவனம் பண்ணுறது, எஸ்பிபி குரலில் இருந்தால் நல்லா இருக்குமான்னு ட்ரை பண்ணுறது, அதெல்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்குள்ள ஒன்று இருக்கு, அது கிடைச்சா போதும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஈஸியாக இருக்கணுங்கிறது தான் அவரே உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அந்த அட்வைஸு. அதை நானும் சொல்லுகிறேன். ஈஸி. நிறையா பேர் அதைத்தான் தனுஷன் சொன்னார், இந்த ப்ரெஷர் 1000 வரும், பட் நீங்கள் எப்படி அவரை பார்க்குறீங்களோ அப்படி எழுதுங்க. ஏன்னா எடுக்கணும்னு எடுத்தால் 8 பார்ட் எடுக்கலாம். ராஜாவை பிடிக்காதவர்கள் எடுத்தால் அது ஒரு படம். ஆனால் எப்படி எடுத்தாலும் அந்த இசை மேதைங்கிறவர் தனித்து நிற்பார். பிடிக்காதவங்க சொன்னா கூட இதை மறுக்க முடியாதுல்ல. அவர் 6 அடியெல்லாம் கிடையாதுங்கன்னு ஆரம்பிப்பாங்க பிடிக்காதவங்க. ஆமா, ஆனால் 1 அடி பாட்டு கேட்டால் போதும். அந்த மாதிரி நாங்கள் இப்போ கூட பேசிட்டு இருந்தோம். அதில் பொறாமை பிடித்தவர்கள், நல்ல வேளை எனக்கு இசையில் புரியும் அவ்வளோதானே தவிர பெரிய பேராசை ஒன்றும் கிடையாது. அதனால் எனக்கு அவர் மேலே பொறாமையே கிடையாது. அவர் செய்கிறதெல்லாம் நானே செஞ்சிட்ட மாதிரி சந்தோஷம் எனக்கு. அதாவது எங்கள் அப்பாவுக்கு பாடவே வராது. சரிகம பதனிசாவை சானிதப்பா மகரிசான் பாடக்கூடிய அளவுக்கு தான் சங்கீதம் தெரியும். ஆனால் ரசிப்பார். அவர் தான் நாங்கள்லாம் பாடணும், இப்படி எனக்கு வரல உனக்கு வரணும், வருது உனக்கு கற்றுக்க அப்படின்னு சொன்ன மாதிரி எங்கள் அப்பாவுடைய நிலையிலிருந்து தான் நான் இவரை பார்க்குறேன். நான் எனக்கு வராதெல்லாம் இவருக்கு வருது. அதைத்தான் பாரதி ராஜா சொன்னார். எப்படி இது அப்படின்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டே வருடங்கள் கடந்து விட்டன. வெவ்வேறு ஆங்கிள் இருக்குங்க இவரை பற்றி. இவங்க கூட வேலை பார்த்தவங்க சொல்கிற ஒரு கதை, மியூசிஷியன்ஸ் சொல்கிற கதை, இசையெல்லாம் தெரியாமல் வாழ்க்கையில் இளையராஜாவை தன்னுடைய டைரியாக யூஸ் பண்ணுறவங்க சொல்கிற கதை. எனக்கு கல்யாணத்தும் போது இந்த பாட்டு
நான் எனக்கு முதல் குழந்தை பிறந்த போது இந்த பாட்டு அத்தனை பேரும் அதை பேசினாங்க. ஒரு நான் இப்போ எல்லாரும் சொல்லும்போது இவர் வாழும் காலத்தில் நான் இன்று பிறக்கவே இல்லை என்றாலும் இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு பிறந்திருந்தாலும் அவர் வாழும் காலத்தில் தான் வாழ்ந்திருப்பேன். ஏன்னா அவருங்கிறது இசைதான் அப்பவும் இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நானும் அவரும் ரசிக்கும் ஒரு அமேடியஸ் மொசாட் என்ற படத்தில் ஒரு வைபோதிக மியூசிஷியன் ஒருத்தர் இருந்திருப்பார். யாரும் இப்போ அந்த காலத்தில் பெரிய ஆளுங்க அவர் அப்படின்னு சொல்லி அவர் உட்காந்துருப்பார். அவர் மனநிலை சரியில்லாமல் உட்காந்துருப்பார். அவரை பார்க்க ஒருத்தர் போவார், நீங்கள் பெரிய மியூசிஷியன்னு கேள்விப்பட்டேன், நான் பெரிய மியூசிக்கெல்லாம் போட்டிருக்கேங்க, கம்போசர் அப்படின்ட்டு வாசிப்பார். இது நான் போட்டது அப்படியா, கேட்டது இல்லையா, இல்லைங்க, இன்னொன்று பார்த்துக்கிறேன், இன்னொன்று வாசிப்பார், ரொம்ப நல்லா இருக்குங்க, கேட்டிருக்கீங்களான்னு, இல்லை அப்படின்னு கொஞ்ச நாளையும் மறைச்சிட்டு இன்னொன்று வாசிப்பார், கூடவே சேர்ந்து பாடுவார். ஓ, இந்த பாட்டு நீங்க போட்டது தானே? நோ, தட் வாஸ் மொசாட் அப்படின்னு. அது இன்னொருத்தனுடைய பொறாமை அதுல கொந்தளிக்க, அங்கிருந்து ஆரம்பிக்கும் படம். தட் இஸ் இளையராஜான்னு சொல்றதுக்கு 1000 மியூசிஷியன்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி எனக்கு இப்போ நான் தான் சொன்னேன், சாயங்காலம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, எல்லாரும் மனம் விட்டு பேசினான்னா நீங்கள் நேரம் இங்கேருந்து அங்கே தான் வர வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஒன்ஸ் அகெயின் டு த டைரக்டர் நான் சொல்றது, உங்கள் பார்வையில் உங்களுக்கு சொல்லணும்னு தோன்ற அந்த நிஜத்தை சொல்லுங்கள். ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க. ஏன்னா இந்த படம் இசைஞானி இளையராஜாவை பற்றிய படம் மட்டும் இல்லை, பாரத் ரத்னா இளையராஜாவை பற்றிய படம். இது வாழ்த்துல டிமாண்ட், எங்களுடைய டிமாண்ட். இதுலயே கொஞ்சம் பாஷையெல்லாம் கம்மியா இருக்கு, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தின்னு. இன்னும் இந்தியாவிலேயே இன்னும் நிறைய பாஷை இருக்கு. அத்தனையும் சேர்த்து அவையிலெல்லாம் இந்த கூட்டிட்டு போவார் இவர். இப்போ சொன்னார் இல்லையா தனுஷ், எனக்கு வழி நடத்தும், உங்களை அவர் இசை வழி நடத்தி ரோடு போட்டு கொடுத்துரும் உங்களுக்கு. எல்லா ஊருக்கும் போகலாம், போக வேண்டும். நான் எனக்கு பொறாமையே கிடையாது. அதான் நான் சொன்னேனே, சார்னு ஆரம்பிச்சு, அண்டைன்னு ஆரம்பிச்சு, ஐயான்னு ஆரம்பிச்சு, இப்போ வித்தியாசம் இல்லாமல் அவருக்கு பாராட்டு வரும்போதெல்லாம் எனக்கு வருவதாக எனக்கு தோன்றும். அப்படிப்பட்ட ஒரு பாராட்டு விழாவாகத்தான் நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். இதில் இன்னும் நிறையா சொல்வதற்கான விஷயங்கள் எனக்கு இருக்கிறது. ஆனால் இதற்கு பிறகு இசை வெளியீட்டு விழா, பிரீமியர், வெற்றி விழா, நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அங்கேயெல்லாம் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது, பேசலாம். வாழ்த்துக்கள், வணக்கம். உன்னை விட